அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு சீராட பகுதி 3, இது இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியான்றதில் தொடர்ச்சி. நாங்கள் கடைசியாக பார்த்தோம், அம்ர் இப்னு லுஹை எந்த காரணத்துக்காக வேண்டி ஒரு சிலையை மக்காக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாருன்றதை பார்த்தோம். அதை கொஞ்சம் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுறேன்னு என்னன்னு சொன்னால், இந்த அம்ர் இப்னு லுஹை அமலிக் பிரதேசத்தை அவர் பிரதேசத்துக்கு போன நேரம் அங்கே உள்ள சமுதாயத்தை அவர் காண்றாரு. அந்த சமுதாயம் உலகத்திலே அந்த நேரத்தில் மிச்சம் பலம் பொருந்திய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாகரிகமான ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்தை காண்றாரு. அந்த நேரம் அவரோட மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அதே நேரம் அவர் நினைக்கிறார், இந்த மக்கள் நல்வழிப்படுத்தப்பட்ட மக்களாக இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. இவங்களுக்கு எங்கேயாலேயோ கைடன்ஸ் கிடைக்குது, நல்வழி படுத்தல் எங்கேயாலேயோ நடக்குது, இவங்களுக்கு என்னமோ ஒரு சக்தி அதை செய்துன்னு அவர் நினைக்கிறார். அதே நேரம் அவரோட மனசில் ஒரு சந்தேகம் வருது, இந்த அம்ர் இப்னு லுஹைட அந்த இந்த அரேபியர்கள் நல்வழியில் இல்லையோன்ற ஒரு சந்தேகம் அவரோட மனசில் வருது. இதே மாதிரி சந்தேகம் எங்களுக்கு இப்போ நாங்கள் வாழ்கிற காலகட்டத்திலையும் எங்களுக்கு ஏற்படையிலும். இப்போ உள்ள சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் காஃபிர்கள் தெரியுமா உங்களுக்கு? காஃபிர்கள் எவ்வளோ பலம் பொருந்திய மக்களாக இன்றைக்கு இருக்காங்க, டெக்னாலஜியில் உச்சகட்டத்தில் இருக்காங்க, மிச்சம் செல்வந்தராக இருக்காங்க. அவங்கள வெற்றி கொள்ள இயலாத ஒரு பெரிய வல்லரசுகளாக வலம் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் முஸ்லீம்கள நாட்டில் ஒரே யுத்தங்களும் பஞ்சமும் துன்பமும் போராட்டமும் நடந்து கொண்டிருக்குது. முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த நேரம் எங்களோட மனசுலையும் நினைக்கணும், அடே நாங்கள் இருக்கிறது நல்வழி இல்லையோ, காஃபிர்கள் இருக்கிறது தான் நல்வழியோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களோட மனசுலையும் வரையிலும். அதுக்கு பதில் அப்படி இல்லை, முஸ்லீம்கள் தான் சத்தியத்தில் இருக்காங்க, முஸ்லீம்களுக்கு தான் கடைசி வெற்றி கிடைக்கும். சரி, இப்போ பார்ப்போம். நாங்கள் இந்த அம்ர் இப்னு லுஹை ஒரு தனி மனிதராக போய் ஒரு சிலை ஒன்றை தூக்கிட்டு மக்காக்குள்ளே வாரார். ஆனால் மக்காக்குள்ளே இதுக்கு சிலை வணக்கம் இருந்ததே இல்லை. இதுதான் முதல் முறை இவர் கொண்டு அறிமுகப்படுத்துகிறார். இந்த அறிமுகப்படுத்துகிற இந்த நேரம் உங்களுக்கு நினைக்கலும், இந்த சிலை வணக்கத்தை தடுக்கிறதுக்கு அங்கே யாருமே இருக்கலையான்னு நீங்கள் யோசிக்கலும். அப்படி அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு தான் அர்த்தம். அவரை யாருமே எதிர்க்கல்ல. ஏன் அவரை எதிர்க்கல்ல? ஏன் அவரை எதிர்க்கல்லன்னு சொன்னால், அந்த அம்ர் இப்னு லுஹை இவர் ஒரு கோத்திரத்தில் தலைவராக இருந்தார். அந்த கோத்திரத்தில் பேர் குசா கோத்திரம். அந்த கோத்திரம் தான் மக்காவை பரிபாலித்து கொண்டிருந்த கோத்திரம். அந்த நேரம் மக்கா குசா கோத்திரத்தில கையில் தான் இருந்துச்சு, அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு இந்த அந்த அம்ர் இப்னு லுஹைட காலத்தில். அதே நேரம் இந்த அம்ர் இப்னு லுஹை அந்த கோத்திரத்தில் பொஸ்ஸாக இருந்தார், சீஃப்டன். அப்போ அதே நேரம் இந்த அம்ர் இப்னு லுஹைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. ஏன்னா இவர் ஒரு தயால குணம் படைத்த ஒரு நல்ல மனுஷராக இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஓரிரு அந்நிய படையெடுப்புலேருந்து இந்த மக்காவை இந்த அம்ர் இப்னு லுஹை பாதுகாத்ததாக கூறப்படுது. அவர் தலைவராக இருந்து அவரோட தலைமையின் கீழே அந்நிய படையெடுப்புகளை முறையடிச்சிருக்காங்க மக்காவுக்கு எதிராக இந்த காரணங்களால் அவருக்கு சரியான ஒரு நன்மதிப்பு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இதனால் அவர் சொன்னது செஞ்சது எல்லாத்தையும் மக்கள் டக்குன்னு ஏற்றுக்கொண்டாங்க. இதனால் அவருக்கு ஒரு சிலையோடு கொண்டாந்து இதை வணங்கன்னு சொல்கிறது பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கல. இந்த குசா கோத்திரத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த குசா கோத்தினத்தினர் உண்மையிலே குறைஷியர்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், குறைஷியர்கள் என்று சொன்னால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழித்தோன்றர்களை தான் நாங்கள் குறைஷியர்கள் என்று சொல்லுவோம். இந்த குறைஷியர்கள் இந்த சிலை வணக்கம் அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு நடந்த ஒரு யுத்தத்தில் இந்த மக்காவிலிருந்து இந்த குறைஷியர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ அந்த நேரம் இந்த சிலை வணக்கம் மக்காக்குள்ளே என்டர் ஆகக்குள்ள அந்த மக்காவுக்குள்ளே வாழ்ந்த கூட்டம் இந்த குசா கூட்டம், இவங்க தான் இந்த கூட்டம் வாழ்ந்த நேரம் தான் சிலை வணக்கம்
உள்ளுக்குள்ளே வருது. இப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், இந்த குறைஷியர்கள் வந்து இந்த சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தலைன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது. அதே நேரம் இந்த குறைஷியர்கள் திருப்பி மக்காக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. எப்பன்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு, இந்த சிலை வணக்கம் நடந்து கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு, குசைன் ஒருத்தர் அவரோட தலைமையில் இந்த திருப்பி மக்கா வெற்றி கொள்கிறாங்க இந்த குறைஷி கூட்டம். இந்த குறைஷி கூட்டம் வந்து மக்காவில் என்டர் ஆகுது. இந்த என்டர் ஆகின குறைஷி கூட்டம் அவங்க தொடர்ந்து அந்த சிலைகளை வச்சு கொண்டாங்க. அவங்க அந்த சிலைகளை உடைச்சி எரியல்ல, அவங்க அதை குசா கோத்திரத்தால் கொண்டு வந்த அந்த சிலை வணக்கத்தை இவங்க கண்டினியூ பண்ணினாங்க. இதுதான் இதில் நடந்தது. சரி, அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த சிலை வணக்கம் மக்காக்குள்ளே என்டர் ஆகுது. 1500 வருஷம் தான் அது சரியான ஒரு லாங் பீரியட். இந்த லாங் பீரியடில் மக்களோட மத்தியில் மார்க்க அறிவு புதுப்பிக்கப்படலை. அது அப்படி கொஞ்சமாக மறைஞ்சு கொண்டு போச்சு. 1-2 மார்க்க அனுஷ்டானங்கள் தான் மக்கள் மத்தியில் எஞ்சி இருந்துச்சு. அதால் மக்கள் மத்தியில் இக்னோரன்ஸ், லேக் ஆஃப் நாலேஜ், மார்க்கப் சம்பந்தமான அறிவு அது வந்து அப்படி மங்கி போச்சு. அதனால் இந்த ஒரு சிலை வணக்கம் உண்ட அவங்க மிகவும் எளிதாக ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இதுதான் நடந்தது. அடுத்தது, இந்த மார்க்க ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அம்ர் இப்னு லுஹை இவரோட மனசில் ஏன் இப்படி ஒரு ஐடியா சிலை ஒன்றை கொண்டு வரணும்னு ஏன் ஒரு எண்ணம் தோன்றிச்சு அப்படின்னு சொல்லி யோசித்ததில் அவங்க சொல்கிறாங்க, ஷைத்தான் உங்களுக்கு தெரியும், ஷைத்தானுக்கு வஹி சொல்லலும். ஷைத்தான் சொல்கிற வஹி கெட்டதாக இருக்கும், அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற வஹி நல்லதாக இருக்கும். அதே நேரம் ஷைத்தானுக்கு வந்து காதுக்குள்ளே ஓதவும் மேலும்னு சொல்கிறாங்க, விஸ்ப பண்ணவும் மேலுமாம். இப்போ அந்த ஷைத்தான் மூலம் ஏதாவது வஹி வந்திருக்கேலும் இவருக்கு, அதால் தான் இவருக்கு இப்படி ஒரு மனசில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றினதாக நினைக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த ஷைத்தான் தான் இவரோட கனவுல வந்து இவரை வழிகெடுக்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயும் தெளிவாக சொல்கிறான். ஷைத்தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணிலும் மக்களை ஆட்கொள்ளும் வந்து அவனோட வஹி மூலம் வந்து ஆட்கொள்ளும். அந்த மக்கள் வந்து அடுத்த நாள் உங்களோட வந்து விவாதிப்பாங்க நபியேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லேயும் இதை பற்றி சொல்கிறான். சரி, நாங்கள் இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கதையோட இந்த பகுதி 3 முடிப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த ஐடோலட்ரி, ஐடோல் வர்ஷிப்பிங், சிலை வணக்கம் இந்த உலகத்துக்கு முதல் எப்போ வந்துச்சின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அது ஒரு சின்ன கதை. இது குர்ஆனில் வர்ற ஒரு விஷயம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் 5 மனிதர்கள் மிச்சம் பக்தியான வலியுல்லா அவுலியா மாதிரி வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர்கள் 5 பேர். அவங்களோட பேரை கூட குர்ஆனில் அவங்களுக்கு காணலும். வத்தன், ஸ்வாஅன், யஹூதா, யோகா, நஸ்ல்னு சொல்லி 5 பேர் வாழ்ந்திருக்காங்க. இந்த 5 பேர் வாழ்ந்தது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில். அந்த நேரம் இவங்க 5 பேர் மரணித்த பிறகு மக்கள் இவங்கள மேலே சரியான அன்பு கொண்டிருந்தாங்க. அப்போ இவங்களை நினைவுபடுத்தணும்னு அவங்க நினைக்கிறதால அவங்களுக்காக வேண்டி சிலைகளை செஞ்சு வைக்கிறாங்க. அது ஒரு மரியாதைக்காக வேண்டி தான் அவங்க அந்த சிலைகளை செய்கிறாங்க. அதே நேரம் சில அவங்கள நினைவுபடுத்த சில ஐகான்ஸ், சில பொருட்கள் அதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்கள நினைவுபடுத்தி அவங்களோட உருவங்களை பிடிச்சி இப்படி சில விஷயங்களை செய்கிறாங்க. இப்படி மக்கள் சும்மா தொடக்கத்தில் மரியாதைக்கு தான் செஞ்சாங்க. ஆனால் அவங்களோட அடுத்தடுத்த சந்ததிகள் காலப்போக்கில் அதை அந்த 5 பேரையும் கடவுளாக அவங்களோட சிலைகளை வணங்க தொடங்குறாங்க. இதுதான் சிலை வணக்கத்தோட தொடக்கம். முழு உலக வரலாற்றிலேயும் தொடக்கம். இது வந்து குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் கூட இந்த 5 சிலைகளும் அரேபியர்கள்ட்ட மத்தியில் இருந்துச்சு. அதுதான் பெரிய புதுனம். இதை பற்றி நான் அடுத்த லெக்சரில்
இது பேசுகிறேன். இந்த சிலைகள் எப்படி இந்த மீள எழுப்பப்பட்டுச்சு அந்த அரேபிய சமுதாயத்துக்குள்ளன்றதை நாங்கள் அடுத்த லெக்சரில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.